அனைவருக்கும் வணக்கம். நான் மிஸ்ஸஸ் அகல்யா ரவிக்குமார். நான் மீண்டும் உங்களை ஒரு பதிவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். மச்ச சாஸ்திரம் இந்த பதிவில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த குறிப்பிட்ட 4 இடங்கள்ல மச்சம் இருந்தது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில கோடீஸ்வரராவது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் தரும் மச்சம் எங்க இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். பொதுவா இந்த மச்சம் அப்படிங்கிறது உடம்புல எப்ப உண்டாகுது, எப்ப அழிய போகுது அப்படிங்கிற ரகசியம் அந்த மச்சத்துக்கும் அதை படைச்ச கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏன்னா மச்சம் தான் கொடுக்க வேண்டிய பலாபலன்களை கொடுத்து விட்டு அவை அழிந்து விடும். சில மச்சங்கள் மட்டும் பிறக்கும் போதே உருவாகி அது நிரந்தரமாக இருக்கும், அது அழியாது நிலைத்து நிற்கும். பெண்களுக்கு மச்சம் அப்படிங்கிறது உடம்புல இடது பாகத்திலையும், ஆண்களுக்கு மச்சம் வலதுபுறமும் அமைவது நல்லது. அதுக்கு தான் தனி சக்தி உண்டு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த மச்சம் இருந்ததுன்னா கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களா அப்படின்னு சில பேர் கிண்டலாக கேட்பாங்க. இந்த படத்துலலாம் காமெடியில் பார்ப்பீங்க, வண்டியை ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோ கண்ணாடி அட்ஜஸ்ட் பண்ணால் வண்டி ஓடுமே, அது மாதிரி நீங்கள் சொல்கிறது இருக்குது அப்படின்னு கூட சில பேர் கிண்டல் அடிப்பாங்க. அப்படி அல்ல. அந்த காலத்துல மச்ச சாஸ்திரம் சாமுத்திரிகா லட்சணம் படி இந்த இடத்துல இப்படி இருக்கும்போது இவர் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மச்சத்தினால அவங்க கோடீஸ்வரர் ஆகல, பிறப்புலையே நீ கோடீஸ்வரர் ஆக போற அப்படிங்கிறத குறிப்பதற்காக அந்த மச்சம் அவங்க உடம்புல இருக்குது. பிருகத் சம்ஹிதா அப்படிங்கிற நூல்லலாம் தெளிவாக இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த அதிர்ஷ்டம் யோகம் தரும் மச்ச சாஸ்திரத்துல முதலாவதாக கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய மச்சங்கள்ல எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதட்டுக்கு மேல இந்த இடத்துல இருக்கும்போது நீங்க நிச்சயமா கோடீஸ்வரராவது உறுதி. ஆண்களாயிருந்தா வலதுபுறத்திலையும், பெண்களாயிருந்தா இடதுபுறத்திலையும் இந்த மச்சமானது இருக்கணும். இவர்கள் ஜனவசியம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும். பேச்சாற்றல் நிறைந்தவர்களா இருப்பாங்க. இவங்க பேச்சினாலேயே அதிக பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தலைமை பண்பு இவங்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகம் மிக்கவர்களாக இருப்பாங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் புத்திசாலித்தனமாக அதை கையாளும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். கடவுள் பக்தி கொண்ட இவர்கள் மூத்தவர்களை மிகுந்த மரியாதையுடன் நடத்துவார்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும் இவர்கள் உறவினர் நட்பு வட்டத்தில் தனி அந்தஸ்தை பெற்றிருப்பார்கள். உணவையும் பணத்தையும் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளும் குணம் உண்டு. இவர்கள் வாழ்க்கையில் கோடீஸ்வரராவது உறுதி என்று மச்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக கன்னத்தில் ஆண்களுக்கு வலதுபுறத்திலும் பெண்களுக்கு இடதுபுறத்திலும், அதாவது கண்களுக்கு கீழ் நடுவுல கன்னத்துல மச்சம் இருந்தது அப்படின்னா நீங்க கோடீஸ்வரராவது உறுதி. நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் அது வெற்றியில முடிஞ்சு நீங்க ஒரு நாள் கோடீஸ்வரராவது உறுதி. பிறப்பிலேயே சில பேர் கோடீஸ்வரராக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க சில பேர் வாழ்க்கையோட பிற்பகுதியில நிச்சயமா கோடீஸ்வரராவது உறுதி என்று சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் தொட்ட காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். அதனால் எண்ணற்ற சொத்து, நிலம், வீடு, வாகனம் என அனைத்தும் உங்களுக்கு சேரும். ஆனால் வலது கன்னத்தில் மச்சம் இருக்கும் ஆண்கள் நிலையான மனநிலையை கொண்டவர்களாக இருக்க மாட்டார்களாம். பெரியவர் சிறியவர் என்று பார்க்காமல் நேரடியாக பேசும் ஆளுமை உடையவர்களாக இருப்பார்களாம். தாங்கள் செய்வது சரி என நினைக்கும் இவர்கள் யாருடைய பேச்சையும் எளிதில் கேட்பதில்லை. நல்ல வாழ்க்கை துணை அமைந்தாலும் இவரது பேச்சால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைவாகவே இருக்கும். இவர்களின் பிள்ளைகளுக்கும் இதுவரை போன்ற குணம் உருவாகலாம். ஆனால் கோடீஸ்வர யோகம் மட்டும் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த குணத்தை இவர் மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் அனைத்திலும் சிறப்பாக இருக்கலாம். அடுத்ததாக நெற்றியில் ஆண்களாக இருந்தால் வலதுபுறத்திலும், பெண்களாக இருந்தால் இடதுபுறத்திலும் நெற்றியில் மச்சம் இருந்தால் இவர்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவது உறுதி. இவர்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அதை ஒரு சிறப்பான தலைவியாகவோ தலைவனாகவோ அந்த குடும்பத்தை வழிநடத்துவார்கள். அதே போல ஒரு தொழிலில் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிப்பார்கள். ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு இருந்தாலும் அதில் மிக முக்கியமான தலைமை பொறுப்பு வகிக்கும் அளவுக்கு அவர்கள் மாறுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. வெற்றியின் நடுவே மச்சம் இருந்தாலும் புகழ், பதவி, அந்தஸ்து என அனைத்தும் தேடி வரும்.
நெற்றியின் வலதுபுறத்தில் மச்சம் இருந்தால் தைரியம், மிகப்பெரிய பதவியில் ஆண்கள் இருப்பார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. இவர்களுக்கு வாழ்க்கையில் முற்பகுதியில் கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கை திடீரென ஏற்றங்கள் கிடைக்குமா? இவர்கள் தொட்ட காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும். அடுத்ததாக அடி வயிற்றில் மச்சம். வயிற்றில் மச்சம் இருந்தால் கோடீஸ்வர யோகம் ஆவது உறுதி என சொல்லப்பட்டுள்ளது. அடி வயிற்றில் மச்சம் இருந்தால் ராஜயோக அம்சம் கொண்டவர், உயர் பதவிகள் தேடி வரும் என சொல்லப்பட்டுள்ளது. பொன், பொருள், வைரம் என வாழ்க்கையில் சேர்ந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பதவி, சொத்து சேர்க்கை, ஆடம்பர வாழ்க்கை வரும்போது மச்சக்காரண்டா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல திடீரென அதிர்ஷ்டம், பதவி, சொத்து சேர்க்கை என அனைத்தும் வந்து சேரும். இதைத் தவிர மார்பில் மச்சம் உடையவர்கள் இளமையில் பெரும் துன்பங்களை அனுபவித்து இருந்தாலும் பிற்கால வாழ்வில் நல்ல சுகத்தை அடைவார். மனதில் என்ன நினைக்கிறார்களோ அதை வெளிப்படையாக வாய் திறந்து சொல்லுவார்கள். வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை பிறர் அறியாவண்ணம் சகித்து கொள்வார்கள். இவர்களும் பிற்கால வாழ்க்கையில் கோடீஸ்வரராவது உறுதி என சொல்லப்பட்டுள்ளது. இதைத் தவிர ஆண்களுக்கு வலது கையில் மச்சம் இருப்பதும் மிகவும் உயர்ந்த அம்சமாகும். வலது உள்ளங்கையில் மச்சம் இருப்பவர் சகல சாஸ்திரங்களிலும் வல்லவராக இருப்பார். இவரும் கோடீஸ்வரராவது உறுதி என சொல்லப்பட்டுள்ளது. கணித சாஸ்திரம், நீதியியல், பொறியியல் போன்றவற்றில் ஆழ்ந்த அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். சிறுக சிறுக முன்னேறி உன்னதமான நிலையை அடைவார்கள் என சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக கை விரல்களுக்கிடையே அமையும் மச்சம். ஆள்காட்டி விரலுக்கு கீழே குரு மேட்டில் வலது கையில் ஆண்களுக்கும் இடது கையில் பெண்களுக்கும் இருந்தால் யோகம் என சொல்லப்பட்டுள்ளது. மற்ற விரல்களில், கை விரல்களில் அமையும் மச்சங்களுக்கு ஏறத்தாழ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே மாதிரியான பலன்கள்தான். ஆனால் ஆள்காட்டி விரலுக்கு கீழே இந்த இடத்தில் மச்சம் இருந்தது என்றால் இவர்கள் தலைமை பொறுப்பு வகிப்பவர்களாக இருப்பார்கள். ஆட்சி அதிகாரம் செய்யக்கூடிய அம்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். இவர்களும் கோடீஸ்வர யோகம் பெறுவது உறுதி என சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஆள்காட்டி விரலுக்கு நடுவே இடது கையில் மச்சம் இருக்கும் பெண்களானவர்கள் மகாலட்சுமி அம்சம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்தில் மச்சம் இருப்பவர்கள் பரம்பரையாக கோடீஸ்வரராவது உறுதி எனவும் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த மச்சங்களின் வடிவத்தையும் லட்சணத்தையும் பொருத்தியும் பலன்கள் உண்டு என மச்ச சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. மச்சம் உடலின் எந்த பகுதியில் இருந்தாலும் மிகச்சிறிய புள்ளி வடிவில் இருப்பின் அவர்களின் இயல்பு மர்மம் நிறைந்ததாக இருக்கும். யாருடனும் இவர்கள் தாராளமாக கலந்து பழக மாட்டார்கள். தனிமையாக ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. வாழ்நாள் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்கும். இவர்களுக்கு மச்சங்களின் அளவானது சிறிய புள்ளி வடிவத்தில் இருந்தால் இப்படிதான் நடக்கும். இதுவே கொட்டைப்பாக்கு அளவிற்கு இருக்கும் என்றால் புரட்சிகரமான சாதனைகள் ஆற்றும் தீவிரவாதிகளாக இருப்பார்கள். பிறருடைய கண்டிப்பும் எதிர்ப்பும் இவர்களுடைய லட்சிய நோக்கு என்ற தீபத்தை பிரகாசமாக எரியவிடும் எண்ணெயாக அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக மிளகின் அளவை விட சற்று பெரிதான அளவில் மச்சம் இருப்பவர்கள் கலைத்துறையில் இருப்பார்கள். இவர்கள் ஏதாவது ஒரு வகையில் மகான்கள், அறிஞர்கள், மேதைகளாக திகழ்வார்கள். சொந்த வாழ்க்கையை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார்கள் என்று மச்சத்தின் அளவை வைத்தும் சொல்லப்பட்டுள்ளது.